ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பயன்படும். இந்த பதிவை நீங்கள் நிரந்தரமாக வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், மற்றவங்ககிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த பதிவில் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கும், எல்லா தெருவிலும் கோயில் இருக்கும். சில இடத்துல உள்ள கோயில் சின்ன கோயிலாக இருக்கும், சில கோயில்கள் பிரதான கோயிலாக இருக்கும், புகழ்பெற்ற கோயிலாக இருக்கும், ஆகம ஒதுப்படி பூஜை பண்ணுற கோயிலாக இருக்கும். அதாவது எப்படின்னா, நாள்பட்ட கோயிலாக இருக்கும். 100 ஆண்டு 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் பழமையான கோயிலாக இருக்கும். இது அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அமையும். சரியா நேயர்களே? அதனால் நீங்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோயிலில் விசேஷம் நடக்கும். இனிமேல் வருகின்ற காலங்களில் விசேஷம்தான். வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, இப்படி அடுத்து வருகின்ற 4 மாதங்கள் விசேஷ காலங்கள் தான், திருமண காலங்கள் தான். தெய்வத்துக்கு பூஜைகள் நிறைய நடக்கும். அது ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்த வருகின்ற நாட்கள்லாம் கோயிலில் திருவிழாக்கள், விசேஷங்கள், பூஜைகள் நடக்கும். அப்போ எல்லார் கோயிலையுமே யாகம் வளர்ப்பாங்க. அதை ஹோமம் அப்படிம்பாங்க, தூய தமிழில் யாகம்னு சொல்லலாம். யாகம் வளர்ப்பாங்க. யாகம் வளர்த்து அம்மன் கோயிலில் சாமிக்கு வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி யாகம் வளர்க்குறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கோயிலில் யாகம் வளர்க்கும்பாங்க. கோயிலில் பூஜை வருடம் கோயிலில் திருவிழா நடக்கும்போதும் அந்த கொடைக்கு யாகம் வளர்ப்பாங்க. இல்லைன்னா கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது யாகம் வளர்ப்பாங்க. இப்படி முக்கியமான சில நாட்களில் கோயிலில் யாகம் வளர்ப்பாங்க. அப்படி யாகம் வளர்க்கும்போது நம்ம அந்த யாக பூஜையில் கலந்துக்கலாம். இப்போ மகர ராசி நேயர்களுக்கு சில தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் நிவர்த்தி பண்ணணும்னா அந்த யாகத்துக்கு சில பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கலாம் அதை பற்றி தான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ தான். இதை நீங்கள் ஈஸியாக தள்ளிட்டு போக வேண்டாம், பொறுமையாக கேளுங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதை எப்படி தீர்க்கலாம்னு நீங்கள் கொஞ்சம் சங்கடத்தில் இருப்பீங்க. அந்த சங்கடத்துக்கு தீர்வு என்னென்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் யாகம் நடக்கும்போது சில பொருட்களை நம்ம அந்த யாக பூஜைக்கு வாங்கி கொடுத்தோம்னா நம்ம பிரச்சனை தீரும். இது சீக்கிரமாக ரெமெடி. அதாவது எப்படின்னா, பிரச்சனையை ஈஸியாக முடிக்கிற மாதிரி. ஏன்னா யாகம் வளர்க்குறது ஒரு மிகச்சிறப்பான விசேஷம். யாகம்னால என்னென்னா, அந்த கோயிலில் அந்த கர்ப்ப கிரகத்தை கும்பிட்டு அங்கே உள்ள புரோகிதர்கள், குருக்கள்கள், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மந்திரம் சொல்கிறாங்கள்ல, அந்த புரோகிதர்கள் எல்லாமே இறைவனை நினச்சி அக்னி மூலியமாக யாகம் வளர்ப்பாங்க. அக்னி மூலியமாக இறைவனுக்கு பிரார்த்தனை செய்வாங்க. அக்னி மூலியமாக பொருட்களை கொடுப்பாங்க. அந்த அக்னி மூலியமாக தான் பொருட்கள் போய் இறைவனை சேருது. அதுபோக இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் சில தோஷங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த தோஷங்கள், கர்ம வினைகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கும் நம்ம யாகத்தில் பொருட்களை கொடுக்கலாம். யாகம் நிறைய இருக்குது. யாகம் பலதரப்பட்ட யாகங்கள் இருக்குது. அதை மகா கணபதி ஹோமம் அப்படிங்கலாம். சரியா? ஹோமம் யாகம் ரெண்டு ஒன்று தான். நவக்கிரக ஹோமம் சொல்லலாம், சுதர்சன ஹோமம் சொல்லலாம், சுயம்பரதி பார்வதி கந்தர்வராஜ யாஜ யோகம் சொல்லலாம், லக்ஷ்மி குபேர யோகம் சொல்லலாம், விருஜுய ஆயுஷ் ஹோமம் சொல்லலாம், திலகோமம் சொல்லலாம், பிரீத்திரேய யோகம் சொல்லலாம், சத்துரு சங்கார யோகம் சொல்லலாம். இப்படி நிறைய யோகம் இருக்குது. இதெல்லாம் தனி ஒரு மனிதன் வீட்டில் செய்வாங்க. சில பேர் வீட்டில் கணபதி ஹோமம் வைப்பாங்க. வீடு நல்லா இருக்கணும்னா கணபதி ஹோமம் வைப்பாங்க. இதெல்லாம் தனி ஒரு மனிதன் செய்கிறது. இப்போ தனி ஒரு மனிதன் செய்யணும்னா அதுக்கு பொருளாதாரம் நிறைய வேணும். இப்போ சாமானியப்பட்ட மக்கள்லாம் செய்ய முடியாது. சரி, அதுக்கு வீட்டை சுத்தம் பண்ணணும், வெள்ளை அடிக்கணும், அதுக்குன்னு நிறைய முறைகள் இருக்குது. அதை நம்ம டக்குன்னு செய்ய முடியாது. அது கொஞ்சம் காசு செலவு பண்ண ஆகும். இதுக்கு என்ன செய்யலாம்னா, கோயிலில் யாகம் நடக்கும்போது சில பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதனால் மகர ராசி நேயர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாகம் நடக்கு, கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கு, ஹோமம் நடக்குன்னா நான் சொல்கிற பொருட்களை வாங்கி கொடுங்க. அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் தீரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த வீடியோவோட முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன் நான். ஏன்னா எடுத்தோடனே நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களை சொல்லி தான் சொல்ல முடியும். சரியா? எதுக்கு நம்ம ஒரு காரியம் பண்ணுறோமோ அந்த காரியத்தினுடைய தாற்பயம் என்ன, அதை சொல்லிட்டு தான் நம்ம கண்டென்ட்டுக்கு வர முடியும். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ரிட்டன் வியூவர்ஸும் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக பற்றாளர்கள், தெய்வத்தை நம்புகிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும். சரியா? இந்த தகவல் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் நிறைய சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான பொருளை மட்டும் கோயிலில் வாங்கி கொடுங்க. கோயில் குருக்கள்கிட்ட வாங்கி கொடுத்தாலே அவர் அந்த யாகத்தில் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அந்த யாகத்தில் அதில் போடுவாங்க, அவ்வளோதான். சரியா? ரைட்டு. இப்போ நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கலான்னு அதை பற்றி சொல்கிறேன். எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த பிரச்சனை தீராமல் இருக்கோ, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை தீராமல் இருக்கோ அந்த பிரச்சனைக்கு உண்டான பொருளை நீங்கள் கொடுக்கலாம். நிறைய இருக்குது, வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக கேளுங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமை கடலினும் பெரிது. பொறுமை உடையார் எல்லாம் உடையார்.
நான் இதெல்லாம் மகர ராசிக்கு வந்து ஒரு துணுக்காகவே போடுவேன். இதெல்லாம் வந்து உங்கள் காதில் போய் சேரணும். யாரோ ஒரு 1000 பேர்த்துக்கு ஒரு 10 பேருக்கு சேர்ந்தால் கூட போதும், அவங்க பலன் அடைஞ்சா போதும், அந்த பொதுநலத்தில் தான் போடுறேன். யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. ஷார்ட் வீடியோ தான், ரொம்பலாம் பேசலை, சுருக்கமாக தான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த யாகத்துக்கு வந்து கோயிலில் நடக்கிற யாகம், தனிப்பட்ட யாகம் கிடையாது. தனிப்பட்ட யாகம்னா நீங்கள் வீட்டில் செய்யலாம், சரியா? அதையும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாகம் செய்கிறீங்கன்னா வீட்டில் நீங்கள் தான் நின்று செய்யணும், மற்றவங்க மூலிமா செய்யக்கூடாது. நீங்கள் நின்று அந்த புரோகிதரை கூப்பிட்டு செஞ்சீங்கன்னா முழு பலன் கிடைக்கும். நீங்கள் இல்லாமல் மற்றவங்க வச்சு செஞ்சீங்கன்னா 50% தான் பலன் கிடைக்கும். அதுபோல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மனைவி, குழந்தை குட்டியெல்லாம் கலந்துக்கணும் அந்த யாகத்தில், சரியா? இது தனிப்பட்ட முறையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏற்பாடு பண்ணி வீட்டில் செய்கிறது. கோயிலில் செய்கிறது பொது. அந்த கோயிலில் செய்கிற காரியத்துக்கு இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலான்னு தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ரைட்டு. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் நடக்கு, ஒரு யாகம் நடக்கு, நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கலாம்? விளாம்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நினைத்த காரியம் நடக்கும். மாதுளம்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாக்குப்பளிதம் ஆகும். அது வாக்குப்பளிதம் என்ன? எங்களை போன்ற ஜோதிடர்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா சொன்ன வாக்கு பழிக்கும். வாக்குப்பளிதங்கிறது நிறையா இருக்குது. வக்கீல் கூட வாங்கி கொடுக்கலாம், ஏன்னா வக்கீல்லாம் வாதாடவர்கள். ஸோ வாக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மாதுளம்பழம் வாங்கி கொடுக்கலாம். நார்த்தம்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா திருஷ்டி போகும், குடும்பத்தில் உள்ள திருஷ்டி நிவர்த்தி ஆகும். எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கவலைகள் போகும், குடும்பத்தில் உள்ள கவலைகள் தீரும். வெத்தலைப்பாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரோகம் நிவர்த்தி ஆகும். பூசணிக்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா சத்துரு நாசமாகும். பசும்பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆயில் விருத்தி. தயிர் வாங்கி கொடுத்தீங்கன்னா புத்திர விருத்தி. தேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா வித்தை, சங்கீதம், மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வரும். நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா தன லாபம், நல்ல காசு பணம் கிடைக்கும். தேங்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா பதவி உயர்வு, வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். கரும்பு துண்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நேந்திர ரோக நிவர்த்தி, கண்கள் வந்து நல்லபடியாக இருக்கும். கண் பார்வை, கண் குறைபாடு இருக்கிறவங்களும் அதை செய்யலாம். பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா மங்கள விருத்தி, குடும்பம் வந்து மங்களமாக சுபிட்சமாக இருக்கும். பட்டு வஸ்திரம்னா என்ன? பட்டு புடவைன்னு அர்த்தம். அன்னம் சந்தோஷம். அந்த யோகம் நடத்துகிற அன்றைக்கி அன்னதானம் போடுவாங்க. அந்த அன்னதானத்துக்கு ஏதோ அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். புல்லுருவி வாங்கி கொடுத்தீங்கன்னா சர்வ வசியம், பிறரால் நீங்கள் வந்து பிறர் வந்து உங்களை நேசிப்பாங்க, வசியப்படுத்திக்கலாம், சரியா? தேன் கொடுக்க வாங்கி கொடுத்தீங்கன்னா ராஜவசியம் இருக்கும். நாயுருவி அப்படின்னு ஒரு செடி வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆண் வசியம் பண்ணலாம். நீல ஊமத்தை பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா பெண் வசியம் பண்ணலாம். வெள்ளருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா சத்துரு வசியம் பண்ணலாம், எதிரிகளை வந்து உங்கள் வசம் இழுக்கலாம். செம்மரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரண நோய் தீரும், அதாவது ரண நோய் தீரும் அப்படின்னு உடம்புல நாள்பட்ட வியாதி, ரண ரோகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுபட்ட சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் செம்மரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா தீரும். செம்மரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த யாகத்தில் போடுவாங்க அவங்க, செம்மர குச்சிகள். அடுத்து நாயுருவி வாங்கி கொடுத்தீங்கன்னா லட்சுமி கடாட்சியம் உண்டாகும். அரசங்குச்சி யாகம் நடத்தும் போது இந்த குச்சியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அரசங்குச்சி, ஆலங்குச்சி, இது மாதிரி முக்கியமான குச்சியெல்லாம் அந்த யாகத்தில் போடுவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அரசங்குச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா அரசு பதவி, தலைமை பதவி கிடைக்கும். நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, பெரிய லெவலுக்கு ரீச் ஆனோம்னா அந்த யாகத்துக்கு வந்து அரசங்குச்சி வாங்கி கொடுக்கலாம். அத்திமர குச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா பில்லி சூனியம், பிசாசு தொல்லையிலேருந்து வெளிவிடலாம். பில்லி சூனியம், வீட்டில் எதனாச்சும் ஏவல், சில கெட்ட காரியம் நடக்கு, குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது, யாருக்கு சரியில்லாமல் போயுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அத்திமர குச்சி வாங்கி கொடுக்கலாம். அடுத்து வன்னிமரம், சகல தோஷ நிவர்த்தி. அருகம்புல், பூர்வ ஜென்ம கர்ம வினைகள், பூர்வ ஜென்மத்தில் ஏதோ கர்ம வினைகள் இருந்து அதனால் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நீங்கும். இதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஜோசியர்கிட்ட தேர்த்துக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் சொல்லிடுவார், உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை இருக்குமா அப்படிம்பாரு. அவங்க ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் கெட்டு போயிருக்கும். 5 கூடியவனும் 9 கூடியவனும் கெட்டு போயிருந்தாங்கன்னா பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை இருக்கும் அர்த்தம். பூர்வ புண்ணிய பிரச்சனைன்னு என்ன அர்த்தம்? உங்கள் அப்பா, தாத்தனுடைய அப்பா, இவங்க வழியில் பிரச்சனை, அவங்க எல்லாம் பாவம் பண்ணியிருப்பாங்க. அந்த பாவம் வந்து பிள்ளைகள் கூட சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், தலைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் பூர்வ புண்ணிய கர்மா அப்படிங்கிறாங்க. அந்த பூர்வ ஜென்ம கர்மா வினையை திருணும்னா அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து தர்ப்பைப்புல் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஞான விருத்தி. தர்ப்பைப்புல் ரொம்ப முக்கியம். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டேன், தர்மப்புல்லை வந்து நெய்யில் வாட்டி நம்ம வீட்டில் ஒரு மை செய்யலாம்னு. அதை நிறைய நேரில் பார்த்து என்கிட்ட கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தர்ப்பப்புல் ரொம்ப முக்கியமானது. தர்ப்பப்புல்லை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஞான விருத்தி இருக்கும், அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஞான நிலையை அடையலாம். அடுத்து வில்வம்னா என்ன? வில்வக்காய் அல்லது வில்வ இலை வாங்கி கொடுத்தீங்கன்னா சக்தியும் செல்வமும் பெருகும். புங்கமர குச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா தீராத கடன் தீரும். தேவதாரு, வேண்டிய வரம் பெறும். வல்லரைக்கொடி, கல்வி சிறப்பாக வரும். சந்தன குச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா லட்சுமி கடாட்சியம் கிட்டும், ரொம்ப முக்கியமானது. அடுத்து நவதானியம் வாங்கி கொடுக்கலாம். கிரகதோஷம் நீங்கும். எந்த கிரகதோஷம் இருந்தாலும் நவதானியம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கிரகதோஷம் நீங்கும். இலுப்பை பூ, சர்வ வசியம்னு என்ன? பிறர் வந்து உங்கள் பக்கம் வருவாங்கன்னு அர்த்தம். நெல் பொரி வாங்கி கொடுத்தீங்கன்னா பயம் போகும். சில பேர் பயந்துக்கிட்டே இருப்பாங்க, மனசில் 1008 சந்தேகம், பயம் இருக்கும். அவங்களாம் நெல் பொரி அந்த யாகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் எங்கே? கோயிலில் நடத்துகிற யாகத்துக்கு தான்.
சரியா? இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அதை மட்டும் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் மனசில் இதெல்லாம் வாங்கி கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா வாங்கி கொடுக்கலாம். இது ஒரு புது தகவலாக தான் சொல்கிறேன் நான். சரியா? ஜோதிடம் கலந்த ஆன்மீக புது தகவலாக தான் இந்த வீடியோவை எடுத்துக்கணும். தனிப்பட்ட மனிதனுக்குன்னு சொல்லலை, பொதுவாகத்தான் சொல்கிறேன். இது ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு இருக்கும். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கும். அவங்க வந்து நம்ம உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயிலில் ஓமம் வளர்த்தாங்க, யாகம் வளர்த்தாங்கன்னா இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். நம்பிக்கை தான், நம்பிக்கையின் பேரில் செய்யணும். தெய்வத்தை நம்பி செஞ்சீங்கன்னா காரியம் அனுகூலமாகும். அடுத்து கொப்பரைக்கான என்ன, பெரிய தேங்காய். கொப்பரைக்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா சகல காரிய சித்தி நடக்கும். சந்தனம், அருமையான அமைப்பு, ஞான விருத்தி. சந்தனம் வாங்கி கொடுத்து ஞான விருத்தி. மஞ்சள் உருண்டை, மஞ்சள் கிழங்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா வசீகரமாகும். துளசி, சர்வபாவ நவார்த்தி. அடுத்து பிதிர்தோஷம் நீங்கும். வாங்கி கொடுத்தீங்கன்னா பிதிர்தோஷம்னா என்ன, தகப்பன் வழி உறவு தான். பிதிர்தோஷம் இருந்துச்சுன்னா குடும்பத்தில் முன்னேற்றமே இருக்காது. வாங்கி கொடுத்தீங்கன்னா பிதிர்தோஷம் ஃபுல்லாக நீங்கிரும். பிதிர்தோஷம்லாம் நீங்கும். அரச சம்மந்தப்பட்ட இலை, அது அரச மர கன்று, இதெல்லாம் கோயிலுக்கு வாங்கி நடலாம், இல்லைன்னா மற்ற காரியங்கள் செய்யலாம். அரச மர கன்று நடுறது ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முக்கியமானது வம்ச விருத்தி. அரச மரங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அரச மரத்தை பற்றி நான் அடுத்த வீடியோ போடுறேன். அது நிறைய தகவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் பச்சை கற்பூரம், கல்வியில் முன்னேற்றம். பச்சை கற்பூரம் வந்து நார்மலான ஒன்று தான். சரியா? அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு நல்லா வரும். படிப்பே ஏற மாட்டேக்கி, டியூஷனாக போயிட்டு வரான், ஒன்றும் தெரியல, மண்டையில் இன்னும் நிற்க மாட்டேக்கி அப்படின்னு நினைக்கிறவங்க ஹோமம் நடக்கும்போது பச்சை கற்பூரத்தை அவங்க கையால் வாங்கி கொடுக்கணும். அந்த படிக்கிற பையன் போய் அங்கே கோயில் குறுக்கள்கிட்ட போய் அந்த பச்சை கற்பூரத்தை கொடுத்துட்டு வந்தானா படிப்பில் முன்னேற்றம் இருக்கும், படிப்பு நல்லா வரும். அடுத்து வந்து செந்தாமரைப்பூ வாங்கி கொடுத்தா ஆயுள் தொல்லை, கடன் தொல்லை நீங்கும். கடன் பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. கடன் வாங்கிட்டே சார், கடனை கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்க செந்தாமரைப்பூ வாங்கி கொடுக்கலாம். ஸோ வந்து கோயிலுக்கு இந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை தீரும். நான் அப்படி தான் தம்மையில் போடுவேன். சரியா? பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு இந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க, குடும்ப பிரச்சனை தீரும், சந்தோஷம் அடையலாம், நல்லபடியாக இருக்கும். அப்படி தான் தம்மையில் போடுவேன், பாருங்கள். சரியா? தம்மையில் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, டைட்டில் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, கண்டென்ட் தான் முக்கியம். அது இந்த நான் போடுற கண்டென்ட்டு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மெசேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். வெண்கடுகு வாங்கி கொடுத்தீங்கன்னா எதிரிலால் தொல்லை இல்லாமல் இருக்கும். குங்கிலியம் வாங்கி கொடுக்கலாம், இறையருள் கிடைக்கும். குங்கிலியம் தெரியுமில்ல, சாம்பிராணி போ மாதிரி இருக்கும். குங்கிலியம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இறையருள் கிடைக்கும். அதுபோல் சீந்தில் குடி வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆயில் அபிவிருத்தி ஆகும். இப்படி நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த பொருட்களில் உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் பிடிச்சிருக்கோ அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்பாடான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். சரியா? அந்த பிரச்சனை தீர்றதுக்குள்ள பொருட்களை நீங்கள் வந்து அந்த யாக ஹோமத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மகர ராசி நேயர்களுக்கு ஒரு தகவலாக இருக்கட்டும் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். இது நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு சில தகவல்களை கொடுக்கலாம். சில பேருக்கு என்னடா இருந்தாலும் சொல்கிறேன், கோயிலுக்கு வாங்கி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். மனம்தான் மார்க்கம். சரியா? மனம் இருந்தால் அனைத்தும் உண்டு. ராசிக்கு வேறு குரு பகவான் பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கோயில் காரியத்தில் நல்லா ஈடுபடுவீங்க. குரு ராசியை பார்க்கறதுனால ஆன்மீக பணி, ஆலய பணி, கோயில் பணி, குடமுழுக்கு, கும்பாபிஷேகம், கோயில் விசேஷம் எல்லாத்துலேயும் நீங்கள் ஈடுபடுத்துவீங்க. ஆட்டோமேட்டிக்காக எழுத்துட்டு போயிடும். அது மாதிரி நீங்கள் அது இந்த சங்கல்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க. சரியா? சிறுதுருமும் பல்லு குத்த உதவும் சொன்ன மாதிரி சின்ன காரியம் தான் நமக்கு பெரிய வெற்றி கொடுக்கும். சரியா நேர்களே? அதனால் இன்னும் ஒரு வருட காலத்துக்கு குரு ராசியை பார்க்கறதுனால அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இறைப்பணி அதிகமாக இருக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி. சரியா? வயதுக்கு ஏற்ற மாதிரி இறை நாட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வச்சும் சாமி கும்பிடலாம், கோயிலும் கும்பிடலாம், எங்கன்னா ஸ்தல யாத்திரை போகலாம், தீர்த்த யாத்திரை போகலாம், சன்னியாசி கூட பழகலாம். சரியா? உபாசனை கேட்கலாம், யாகம் வளர்க்கலாம், தியானம் பண்ணலாம், தவம் பண்ணலாம். உங்கள் மனசுக்கு வந்து இப்போ வந்து இறைச்சிந்தனை அதிகமாக இருக்கும் மகர ராசிக்கு, வயதுக்கு ஏற்றார் மாதிரி. சரி, அதை நான் சொல்லிட்டேன். 20 வயசு பையனுக்கெல்லாம் அந்த அளவு இருக்காது. ஏன்னா அவனுடைய சிந்தனை போக்குவரத்து வேறு மாதிரி இருக்கும். 50 வயது ஆளுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதனால் குரு பார்க்க உங்களுக்கு வந்து திருவருள் கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த தகவல் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. வீட்டிலே நான் யாகம் வளர்க்க போகிறேன் சார் அப்படின்னா வளங்க. வீட்டில் யாகம் வளர்க்குறவங்க ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு யாகம் வளங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு அதில் சோர்ஸ் இருக்கா, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஜாதகத்தில் வழி இருக்கா அப்படின்னு ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் யாகம் வளங்க. வீட்டில் கணபதி ஹோமம் மற்ற காரியமெல்லாம் வீட்டில் நார்மலாக பண்ணலாம். சில பேர் சில காரியத்துக்காக பண்ணுவாங்க. அப்போ வந்து ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யாகம் வளர்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு தான் நான் பொதுவாக சொன்னேன். கோயிலில் வளர்க்குற யாகம் பொதுவானது, மக்கள் நன்மைக்கு, ஊர் நன்மைக்காக தான் கோயிலில் யாகம் வளர்ப்பாங்க. சரியா? எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கோயிலில் யாகம் வளர்ப்பாங்க. அந்த யாகத்துக்கு நீங்கள் பொருள் உதவி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட தோஷமெல்லாம் விளையிடும்.
பிரச்சனை தீரும், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.